வயசுலேயே என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். நீங்க எப்படி ஆசிரியர்களிடம் எதிர்பார்க்கிறீங்களோ கம்பால் அல்ல அன்பாலுங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்த்து கேட்கும்போது அந்த கேள்வி என்னவா இருக்கணும் அப்படின்னா சட்ட ரீதியாக இருக்கணுமே தவிர எப்படி இருக்கக்கூடாது? அதிகார தோரணையில இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு விஷயம் பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னொன்று நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் பெண்களின் திருமண வயது 18, ஆண்களின் திருமண வயது 21. எதுக்காக இந்த திருமண வயதை நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு பக்குவப்படும் காலம் எப்போ அப்படிங்கிறத பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு காலம், ஆண்களுக்கு ஒரு கால நேரம் எடுக்குது. அந்த பக்குவத்தின் போது நம்ம திருமணத்தை செஞ்சுட்டா என்ன ஆகும்? நம்ம நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில. ஆனா பக்குவம் இல்லாம நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையை சிறந்த முறையில கொண்டு போக முடியாதுங்கிறதுனால வயசு நிர்ணயிக்கிறாங்க. எப்படி 14 வயசு வரைக்கும் படிப்பு முக்கியங்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு காலகட்டம் நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலத்துல ஒன்னொன்னும் நடந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம்? வாழ்க்கையில முன்னேறலாம். நீங்க அதுக்கு முன்னாலே ஒன்னொன்னும் யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது? வாழ்க்கையில முன்னேற முடியாது. அதே மாதிரி இளம் சிறார்கள் சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. தெரியுமா? அது என்னன்னு பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறையில் என்ன செய்ய மாட்டாங்க? அடைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக இளைஞர் குடும்பம் சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அங்கதான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன வயசுல தப்பு செய்யறது எப்போ நம்ம தப்பு செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய கடமை உரிமையை நம்ம மறந்துட்டோம்னா தப்பு செய்வோம். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கடமை தான் இருக்கு. நான் மட்டும் நல்லவனாக இருக்கக்கூடாது. நான் நல்லவங்களா இருந்தா என்ன செய்யணும்? கூட இருக்கிறவங்க என்ன செய்யணும்? நன்னறி படுத்தணும். அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தான் என்ன செய்யலாம்? மாணவர்கள் கையில் இருக்கிற சமுதாயம் என்னவாகும்? நிறைய விஷயங்கள் நல்ல விதமா கிடைக்கலாம். உங்களுக்கு படிப்பு நல்ல விஷயமா நல்லதா கிடைக்கலாம். உங்க அப்பா அம்மா உங்களை நல்ல விதமா கேர் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்க இங்கிருந்து போகும்போது சிறப்பான மாணவர்களா வெளியில போற மாதிரி எல்லாருக்கும் அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரி இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? நீங்க ஒரு கூட்டமா கூடும்போது உங்களுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் பேசுங்க. உங்களுக்குள்ள நிறைய கலந்துரையாடல்கள் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம், என்னென்ன மாதிரி முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம், எதை வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னு நீங்க யோசிங்க. யோசிச்சு ஒரு குழு ஃபார்ம் பண்ணீங்கன்னா என்ன செய்யலாம்? எல்லா விஷயத்துலையும் அதற்கான ஒரு தீர்வை நம்ம கொண்டு வரலாம். இப்ப அடுத்து பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் பெண் சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றோம்.